பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். ஈஸ்வரி செய்த சூழ்ச்சி நேரடியாக பதில் கொடுத்த பாக்கியாவா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா கோபி இருவரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழப் போகிறார்களா என்று ஈஸ்வரி சொல்ல அனைவரும் சாக்காகின்றனர். அதனைத் தொடர்ந்துதான் அடுத்து என்ன நடக்கும் என்று கதைக்களம் உருவாகி விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியல் தான் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பையும் கிடைத்து வரும் நிலையில்தான் தினசரி நடக்கும் எபிசோடுகளை பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். கோபி, பாக்யா, ராதியா ஆகிய 3 கேரக்டர்களும் மையமாக வைத்துதான் திரைக்கதம் அமைந்துள்ளது. இந்த சீரியல் தான் உள்ள இல்லத்தரசியின் வாழ்க்கையை தத்ரூபமாக காட்டி வருகிறது. தொடக்கத்தில் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த சீரியல் தான் தற்போது கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறதாம். விமர்சனங்கள் மத்தியில் தான் முக்கிய காரணம் பழைய கதையையே மீண்டும் படமாக்கியதுதான். பாக்யா விவாகரத்து செய்துவிட்டு ராதிகாவை திருமணம் செய்து கொண்ட கோபி பாக்யாவின் வளர்ச்சியில் பொறாமைப்பட்டு அதை கெடுக்கவே சதி செய்து கொண்டிருந்தாராம். இதனால் தான் சீரியல் சமீபத்தில் எபிசோடுகளையும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் பாக்யா மாமனார் ராமமூர்த்தி கேரக்டரில் இருந்தவுடனே பாக்கியலட்சுமி முடிவுக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாயின. அதே சமயம்தான் தற்போது பாக்கியலட்சுமி சீரியல் ஓடிக்கொண்டு இருக்கிறதா. இதனால் தான் சீரியல் எப்போது முடியும் என்பதே ரசிகர்கள் கேள்வியாக உள்ளதா. இதனிடையே தான் இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை உணர்த்தும் வகையில் தான் பாக்கியலட்சுமி கேரக்டரில் நடித்து வரும் நடிகை KS சுசித்ரா டிவியில் ஒளிபரப்பாகி உள்ள கன்னட சீரியல் தான் சிந்து பைரவி சீரியல் கூட கமிட் ஆகியுள்ளாராம். இதனிடையே தான் பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்த வார எபிசோடுகளை ஒன்று புரமோ தற்போது வெளியாகியுள்ளது. இதில் பாக்யாவின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறதாம். உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வந்திருக்க பாக்யா கேக்கு வெட்டி அனைவருக்கும் கேக்கும் கொடுக்கிறார். அப்போதுதான் பேசும் ஈஸ்வரி, இந்த சந்தோஷமான நாளில்தான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகிறேன் என்றும் கூறுகிறாராம். பாக்யா கோபியும் திரும்பவும் சேர்ந்து வாழ போறாங்க என்று சொல்ல கோபி, பாக்யா இருவரும் ஷாக் ஆகின்றனராம். அதன் பிறகுதான் பேசும் பாக்யா, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பையனோட என்னால சேர்ந்து வாழ முடியாது. சில விஷயங்களை முடிந்து போனதுதான் என்றும் பாக்யா சொல்ல ஈஸ்வரி அங்கிருந்து எழுந்து சென்று விடுகிறாராம். அதன் பிறகுதான் வீட்டில் எல்லோர் முன்னாடியும் வச்சு அம்மா இப்படி பேசியிருக்க கூடாது என்றும் அவங்களுக்கு பதிலாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பாக்யா என்று கோபி சொல்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் இவர்கள் இருவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இவர்களுக்கு இடையே உள்ள திருமண வாழ்க்கை அடுத்த கதைக்களத்தில் என்ன உருவாகி போகிறது என்றும் பாக்யா கோபியை ஏற்றுக்கொள்வாரா என்றும் கதைக்களம் அடுத்து விறுவிறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.